ஹாய் வணக்கம். பாலாநிதி அகாடமியில் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். டுடே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் 4 நம்ம அதில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஏற்கனவே 1, 2, 3 முடிச்சிருக்கேன் நான். இப்போ 4 வந்து அதில் பார்க்க போகிறோம். 4 வந்து மாடல் ஆக்ஸிலரிஸ் தான். அதில் நம்ம எப்படி பேசணும் அப்படி விஷயத்த பார்க்க போகிறோம் அதில். அதில் மீண்டும் பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துகிட்டே இருக்கும். இதில் என்னென்ன கெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் 3மே சேர்ந்து அதில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அதில் பேச ஆரம்பித்தோம். ஒரிஜினல் கிராமர் கலவைக்கலாக பேசுறதை விட ஒரிஜினல் கிராமராக பேச ஆரம்பிக்கணுங்கிறது அதில் நான் கொடுத்துருக்காను. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை படித்து பார்த்துட்டு மீண்டும் போய் ஒரு புக்கு இங்கிலீஷ் புக்கை படிக்கிறேனாக்கா அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தடில் தான் நான் அதுலேயும் போட்டிருக்கேன். நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசலாம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பார்ப்போம் அடுத்ததில். பாருங்களேன், ஒரு மாடல் ஆக்ஸிலரிஸில் கொடுத்துருக்கானு. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டு, இன்ட்ராக்டிவ்ஸு, நெகட்டிவ் எஸ்ஆர்னோ டைப் இந்த மாதிரி ஃபார்ம் பேட்டர்லாம் கொடுத்துருக்கேன். இது முடிஞ்சோம் நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா WHO அதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணணுனாக்கா, ஐ மஸ்ட் ஷுட் ஸ்பீக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அதில் எடுத்துக்கணும். நான் பேச வேண்டும். ரெண்டுமே அந்த இடத்துல வேண்டுங்கிறது தான் பொதுவாக உள்ள மீனிங்ஸ். ஐ மஸ்ட் ஸ்பீக், மஸ்ட் ஷுட் ஐ ஸ்பீக், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பேசணும். மஸ்ட் ஐ ஸ்பீக், ஷுட் ஐ ஸ்பீக், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பேசணும். நான் பேச வேண்டுமா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து ஐ மஸ்ட் ஸ்பீக், நான் பேச வேண்டாமா, பேச வேண்டாம். ஐ ஷுடின்ட் ஸ்பீக், மஸ்ட் சொல்லலாம், ஷுடின்ட் சொல்லலாம். ஐ மஸ்ட் ஸ்பீக், நான் பேச வேண்டாம். ஐ ஷுடின்ட் ஸ்பீக், நான் பேச வேண்டாம். அடுத்து பாருங்க, மஸ்ட் ஷுடின்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். மஸ்ட் ஐ ஸ்பீக், நான் பேச வேண்டாமா, ஷுடின்ட் ஐ ஸ்பீக், நான் பேச வேண்டாமா அப்படின்னு. ஸோ இது வந்து உண்மையிட்டு ஒரு தடவை சொல்லிட்டு அடுத்தது ஸ்லைடு போவோம். ஐ மஸ்ட் ஸ்பீக், நான் பேச வேண்டுமா, மஸ்ட் ஐ ஸ்பீக், நான் பேச வேண்டாமா, ஐ மஸ்ட் ஸ்பீக், நான் பேச வேண்டாம், மஸ்ட் ஐ ஸ்பீக், நான் பேச வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து தொடர்ந்து கண்டினியூ அந்த இடத்துல நான் பேசி இருந்தோம்னாக்கா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்களேன், ஐ மைட் ஸ்பீக், நான் பேசக்கூடும். இதெல்லாம் தெளிவாக வச்சுக்கணும். எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி வார்த்தை பயன்படுத்துகிறோம். இதுக்கு இதுதான் தமிழ் மீனிங், கரெக்டான தமிழ் மீனிங் இதுதான். ஐ மைட் ஸ்பீக், நான் பேசக்கூடும். மைட் ஐ ஸ்பீக், நான் பேசக்கூடுமா, அங்கே வாய்ப்புகள் எது இருக்கா, நான் பேசக்கூடுமா. ஐ மைட் நாட் ஸ்பீக், ஐ மைட் நாட் ஸ்பீக், நான் பேசக்கூடாது. மைட் நாட் ஐ ஸ்பீக், நான் பேசக்கூடாதா. மைட் இட் ஸ்பீக், நான் பேசக்கூடாதா. மைட் நாட் ஸ்பீக், மைட் நாட் ஐ ஸ்பீக், நான் பேசக்கூடாதா அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறோம். ஸோ இது வந்து மைட் வந்து கேனு, குட்டு, மே, மைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் ஆக்ஸிலரிஸில் அதனுடைய வில்லிங் பவர் மட்டும் அதில் தெரிவிக்கக்கூடிய ஸ்பீச் இது. அடுத்து பாருங்களேன், இதெல்லாம் வந்து உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது. மாடல் ஆக்ஸிலரிஸ் பொறுத்த வரைக்கும் உணர்வுகளை மட்டும் தான். ஐ வில் ஸ்பீக், நான் பேசுவேன். வில் ஐ ஸ்பீக், நான் பேசுவேனா. ஐ வாண்ட் ஸ்பீக், வில் நாட் ஸ்பீக் சொல்லலாம். இல்லைனா ஐ வாண்ட் ஸ்பீக்னு நம்ம சொல்லலாம். WON அஃபாஸ்டியஸ் போட்டு அதில் போடலாம். ஐ வாண்ட் ஸ்பீக், நான் பேச மாட்டேனா. ஐ வாண்ட் ஸ்பீக், நான் பேச மாட்டேன். வாண்ட் ஐ ஸ்பீக், நான் பேச மாட்டேனா அப்படின்னு சொல்லி அதில் கேட்கலாம் இல்லையா. இப்போ அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதில் இந்த 3 ஸ்லைடு நம்ம அதில் போட்டிருக்கேன். அதில் ஒரு நோட்டத்தில் 4 நாளுக்கு நான் அவங்க 12 அதில் போட்டிருக்கான்னு. இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைனா நோட்டில் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு அதுமாரி நேரத்தில் வாசி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வாசிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையாக அந்த இடத்துல வாசிக்கணும், எழுதி வச்சுக்கணும். அதை கண்டினியூ நான் டெய்லி அந்த இடத்துல போட்டுகிட்டே இருப்பேன். அடுத்து இது முடிஞ்சோன்னே அதாவது WHO ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ 1 or 2 இதில் எக்ஸ்ட்ரா முடிச்சதுக்கு பிறகு அடுத்து WHO அதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஐ மஸ்ட் ஸ்பீக்கு, மஸ்ட் ஐ ஸ்பீக்கு, ஐ மஸ்ட் ஸ்பீக்கு, மஸ்ட் ஐ ஸ்பீக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அடுத்து பாருங்க, ஐ மைட் ஸ்பீக்கு, மைட் ஐ ஸ்பீக்கு, ஐ மைட் நாட் ஸ்பீக்கு, மைட் நாட் ஐ ஸ்பீக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஸ்பீக்கு, வில் ஐ ஸ்பீக்கு, ஐ வாண்ட் ஸ்பீக்கு, வாண்ட் ஐ ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும் அதில் இல்லையா. இதெல்லாம் ஸ்போக்கன் உள்ளது. அடுத்து பாருங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. படிச்சிட்டிங்கனாக்கா எழுதி வச்சுக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லுங்கள், எழுதுங்க. ஏதாவது ஃபீட்பேக்னாக்கா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. நல்லா கவனிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், தேங்க்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.